கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் கூறிக்கொள்வதில் நான் பேரானந்தம் அடைகிறேன். இந்த நாளிலும் இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை என்ன என்பதை பார்த்து விடலாமா? மே மாதத்திற்கான ஜீவ ஊற்று வாக்குத்தத்தம் ஓசியா 6:2. 2 நாட்களுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம் என்பதே. 2 நாளுக்கு பின் உயிர்ப்பிப்பார் என்பதும் 3ஆம் நாளையே குறிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 3ஆம் நாள் என்பது தேவனுடைய வல்லமை வெளியரங்கமாய் இறங்குகிற நாளாயிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மரணத்தினின்று உயிர்த்தெழுந்த நாள் 3ஆம் நாள். 3ஆம் நாள் என்பது போராட்டத்தின் முடிவு நாளை அல்லது வெற்றி ஆர்ப்பரிப்பின் நாளை குறிக்கிறது. இந்த 3ஆம் நாளிலே நம்முடைய கர்த்தர் உயிர்த்து எழுந்தார். அவர் தம்முடைய மரணத்தினின்று உயிர்த்தெழுந்த 3ஆம் நாள் உலகத்திற்கு வாரத்தின் 1ஆம் நாள் ஆயிற்று. அவர் உயிர்த்து எழுந்ததற்கான காரணம் நம்மை உயிர்ப்பித்து எழுப்பவே. இப்போது கேள்வி என்னவென்றால், உயிர்ப்பிக்கப்பட்ட நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு சரியாக புரியவில்லையே என்பீர்களானால் இதை குறித்து சற்று தியானிக்கலாம். உயிர்ப்பிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை முதலாவது பார்க்கலாம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்பதின்படி சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் செய்த பாவங்களின் நிமித்தம் ஆத்துமாவில் ஜீவன் இல்லாமல் ஆத்துமா மரித்து போயிருக்கும். ஆத்துமாவில் மரித்தவர்கள் ஆத்தும இரட்சகராகிய இயேசுவண்டை வருகிற போது அவர் தமது உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் அவர்களை உயிர்ப்பிக்கிறார். இவ்வாறு உயிர்ப்பிக்கப்பட்ட அநேகர் ஆவியில் எழும்பாமல் உயிர்ப்பிக்கப்பட்டதின் நோக்கத்தையும் உணராமல் செயலற்று முடங்கி கிடக்கின்றனர். ஆகவேதான் இப்படிப்பட்ட யாவரையும் பார்த்து ஏசாயா 52:1 எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை என்று கர்த்தர் கூறுகிறார். ஆம், எழும்பினால்தான் கர்த்தர் நம்மை பரிசுத்த வஸ்திரம் உடுத்தி அலங்கரிப்பார். அப்போதுதான் சாத்தானால் உண்டாயிருந்த ஆவிக்குரிய நிர்வாணம் நீங்கும். ஆவிக்குரிய நிர்வாணம் நீங்குகிற போதுதான் அவர்களை நிர்வாணப்படுத்தி அவர்களில் தன் ஆசை இச்சைகளை நிறைவேற்றிய அசுத்தன் அவர்களிடத்தில் இனி வராதிருப்பான். ஏனென்றால் பரிசுத்த வஸ்திரம் தரிப்பிக்கப்பட்ட நாம் அனைவரும் மகா பரிசுத்தருடைய பரிசுத்த மணவாட்டி ஆனபடியால் அசுத்தன் நம்மிடத்தில் நெருங்கவும் பயப்படுவான். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னும் ஆவியில் பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை பெற்று எழும்பாமற் போனால் ஆவிக்குரிய நிர்வாணம் இன்னும் நீங்காதபடியால் அசுத்தனுடைய உறவும் நீங்காமல் தொடரும். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவினால் எழும்பாமல் போனால் அவர்கள் திரும்பவும் பாவ அசுத்தத்திற்குள் சிக்கிக்கொள்ள நேரிடலாம். ஆகவேதான் கர்த்தர் உயிர்ப்பிக்கப்பட்ட யாவரும் எழும்பாமல் இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே ஏசாயா 51:9 எழும்பு எழும்பு பெலன்கொள், கர்த்தரின் பொயமே, முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு என்று கர்த்தர் தம்முடையவர்களை அவசரப்படுத்துகிறார். சரி, இப்போது நமக்கு இதில் ஒரு கேள்வி உண்டாகலாம். அது என்னவென்றால், ஆத்துமாவில் மரித்து செயலற்று கிடந்த நம்மை அவருடைய வல்லமைதானே உயிர்ப்பித்தது. அப்படி இருக்கும்போது அவரே நம்மை எழும்ப செய்து விட வேண்டியதுதானே? ஏன் நாம் எழும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்ற கேள்விதான் அது. இதை குறித்தும் சற்று பார்க்கலாம். மரித்த ஆத்துமாவை கர்த்தருடைய வல்லமை உயிர்ப்பிக்கிற போது அங்கே மனிதர்களுடைய செயல்பாடு எதுவுமே இல்லை. உயிர்ப்பிக்கப்பட்டவர்களில் சுயம் அளிக்கப்படாத வரையில் தேவ சுத்தத்துக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுப்பதே இல்லை. ஆகவேதான் உயிர்ப்பிக்கப்பட்ட பின்னரும் எழும்பி தேவ சித்தம் நிறைவேற்றாமல் உயிரோடு கோமா நிலையிலேயே அநேகர் இருக்கிறார்கள். ஆகவே பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற நம் சுயத்தை முற்றிலுமாக ஒடுக்கி ஆவியானவருடைய பலன் முழுமையாக ஆட்கொள்ள இடமளித்து பிதாவின் சித்தத்தை செய்ய எழும்பி பிரகாசிப்போம். ஏசாயா 60:1 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று வேதம் கூறுகிறது. ஆமேன், அல்லேலூயா. நாம் ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த மே மாதத்திலும் அப்பா உம்முடைய வார்த்தைக்காய் காத்து நின்ற
என் அன்பு சகோதரன் சகோதரி ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைத்தருளுவீரா. அவர்களை நினைத்தருளும் ஆண்டவரே. என் நிலை மாறட்டும் என்று அவர்கள் உம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று. சத்தியத்தை அறிய விடாதபடிக்கு மன கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற யாருடைய கண்களும் திறக்கப்படட்டும் ராஜா. அதிலே வாஞ்சை உண்டாகட்டும். தாகத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருக்க செய். அப்பொழுது தேவனால் உண்டாகிற அந்த மகத்துவமான விடுதலையை அவர்கள் தங்கள் வாழ்விலே காண்பார்கள். கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறேன். பலனற்று போனேன் என்று விழுந்து போய் கதறிக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னை திரும்பவுமாக எழும்ப பண்ணுவேன். உன்னை திரும்பவுமாக எழும்ப பண்ணுவேன். என் கரம் உன்னை திரும்பவுமாக எழும்ப செய்து பறக்க செய்யும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்து. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இது அப்படியே கிருபை பாராட்டு, ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டு. ஆசீர்வதி. இந்த மாதம் முழுவதும் உடைய கரத்திலே நான் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன். காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். ஆசீர்வதி. இயேசு ரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாது.